எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பிறகு அதிமுகவின் 3வது அத்தியாயமாக எடப்பாடி பழனிசாமி விளங்குவதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக மாவட்ட மகளிர் அணி சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா, சர்வதேச மகளிர் தின விழா மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என முப்பெரும் விழா நடத்தப்பட்டது. மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சுபாஷினி ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் பேட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய ராஜேந்திர பாலாஜி சுமார் 2000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதில் அதிமுக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ஜான் மகேந்திரன் கலந்து கொண்டார். இதையடுத்து பேசிய ராஜேந்திர பாலாஜி, தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் சமத்துவமாய் வாழ மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக ஆட்சியில் திமுகவினரின் குடும்பம் மட்டுமே நலனுடன் இருப்பதாகவும் மக்கள் வேதனையில் இருப்பதாகவும் கூறினார். அம்மாவுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் வளர வேண்டும். நல்ல ஆட்சி, நாணயமான ஆட்சி, வகுப்பு சண்டை, இனச்சண்டை, மதச்சண்டை இல்லாத ஆட்சி, பாலியல் பலாத்காரம் இல்லாத ஒரு ஆட்சி, ரவுடிசம் இல்லாத ஒரு ஆட்சி, கட்ட பஞ்சாயத்து இல்லாத ஒரு ஆட்சி, அது அம்மாவுடைய ஆட்சி, அது எம்ஜிஆர் ஆட்சி, அது எடப்பாடி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். நேர்மையாளர்களுக்கு தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு மிகப்பெரிய பிரச்சனையை சமூக விரோதிகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அங்கே புதுக்கோட்டை பகுதியிலே சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுகிறார். ஆக சமூகத்திற்காக, சமூக மத நலனுக்காக போராடக்கூடிய, பாடுபடக்கூடிய எல்லா சமுதாயத்தை சேர்ந்த நல்லவர்களெல்லாம் கொலை செய்யப்படுகிற நல்லவர்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆள வேண்டும்.